இந்த வீடியோல வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன், ஷார்ட்ஸ்லயே நான் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ போடல. இங்க என்ன கொஸ்டின்ல குடுத்துருக்காங்கன்னா, கால்குலேட் தி நம்பர் ஆஃப் கிலோஜூல் ஆஃப் ஹீட் நெசசரி டு ரைஸ் த டெம்பரேச்சர் 60 கிராம் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் 35 டு 55 டிகிரி சென்டிகிரேட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நமக்கு வந்து எவ்வளோ ஹீட் வேணும்னு கேட்டுருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அலுமினியம் இஸ் 24 ஜூல் பர் மோல் பர் கெல்வின் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஒரு அலுமினியம் பிளேட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒரு அலுமினியம் பிளேட் வந்து இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஹீட் கொடுக்க போறீங்க. எவ்வளோ 35லேருந்து 55 வந்து நீங்கள் வந்து மாற்ற போறீங்க. ஓகேவா? அதுக்கு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து கியூக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கியூ ஈக்குவல் டு மோல்ஸ். ஓகேவா? அப்போ ஹீட் இந்த மோல் வந்து பண்ணோம். ஓகேவா? ஹீட் வந்து நமக்கு என்ன பண்ணோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ மோல்ஸ் வந்து இருக்குன்றதை பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டி டெம்பரேச்சர் சேஞ்சஸ். அப்போ நமக்கு மோல்ஸ்ன்றது என்னது, அலுமினியம் கொடுத்துருக்காங்க இல்லையா? கிவன் மாஸ் டு மாலிகுலர் மாஸ். இங்கே கிவன் மாஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 கொடுத்துருக்காங்க. அலுமினியத்தோட மாலிகுலர் அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 இன்ட்டு ஹீட் கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 வந்து கொடுத்துருக்காங்க. 24 ஜூல் பர் மோல் பர் கெல்வின் கொடுத்துருக்காங்க. டெல்டா டி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 டிகிரி. அப்போ நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஆன்சர் வந்துடும். இது வந்து 8 3 சார் 24, இது வந்து 9 3 சார் வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9, இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து நமக்கு வருது இல்லையா? அப்போ நமக்கு இது என்ன பண்ணலாம், இது நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 2 சார் வந்து பார்த்தீங்கன்னா 4 4 8 சார் வந்து பார்த்தீங்கன்னா 32. அப்போ 32 0 0 ரிமைன் டிவைடட் பை நமக்கு என்ன வரும்னா 3 வந்து வருது. நம்ம இங்கேயே கூட நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ வந்து 1 3 சார் 3, அப்போ வந்து 0 6 3 சார் வந்து பார்த்தீங்கன்னா 18, ரிமைனிங் 2 6 3 சார் 18, ரிமைனிங் 2, அப்போ 6 6 நம்ம போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1666.7 ஜூல் நம்ம வச்சுப்போம். இது நமக்கு என்ன கேட்டுருக்காங்க கொஸ்டினில், கிலோ ஜூல் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ கிலோ ஜூலுக்கு நம்ம என்ன வரும், 1.0667 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. அப்போ ஹீட்டுக்கு என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸு, அப்புறம் ஹீட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டி. அப்போ நம்ம இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து மாறவே மாறாது. ஆனால் இது என்ன ஆகுது, இங்கே நம்ம மோல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வெயிட் அதிகமாக வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ திஸ் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.